வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கோவக்காய் சாம்பார் தான். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டுட்டு வத்தல் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு. மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் தக்காளி வதக்கும் போது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. பட் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா குயிக்காகவே வதங்கிடும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து வதங்கிடும். நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்க தேவையில்லை. டைரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கனாலே அது வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கோவக்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2.5 பட்டை புளி போட்டிருக்கேன். அப்புறமா 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம்னா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு விசிலுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாமே பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட்னால் காரமும் மசாலா எண்ணெய் இது 3மே அதிகம். காரம் மசாலா சுத்தமாக இருக்கவே இருக்காது. எண்ணெய் கூட கொஞ்சம் ஒரு ரொம்ப லிமிட்டடாக தான் நான் போட்டு யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயிறு ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த ஒவ்வொரு டயட்டும் போடுறது, ரெசிபீஸும் போடுறது. அல்சர் இருக்க பேஷண்ட்டு, கேஸ்ட்ரோ வயிறு சம்மந்தப்பட்ட மற்ற பிரச்சனை இருக்க பேஷண்ட்டுக்கு, லிவர் பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் பிளாண்டாக தான் டயட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்கிற உமன்ஸ் எல்லாருக்குமே வந்து 1 வீக் 10 டேஸுக்கு பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களாம் கூட இந்த மாதிரி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ரொம்ப சேஃபு. காரம் சுத்தமாக இருக்காது. அதனால் வயிற்றுக்கு இது சாப்பிட்றதுனால வயிற்று எரிச்சலோ வயிற்றுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குறதோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக போட்டு ரொம்ப பக்குவமாக பண்ணுற ரெசிபீஸ் தான் எல்லாமே. இப்போ நானும் கூட பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட் தான். நானும் முதல்ல வந்து வெந்த சாதம், அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு இது மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். தயிர் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா தான் யோசித்தேன், சரி நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடாது. மற்றவங்களாம் நல்லபடியாக சாப்பிடும்போது நமக்கும் டெம்ட் ஆகுது இல்லையா? அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக காரமே இல்லாமல் எப்படி பண்ணுறது, எப்படி செய்யறது ஒன்று பார்த்து நான் பொறுமையாக ஒரு 1.5 இயர்ஸில் கற்றுக்கினது எல்லாமே வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து ரெடி பண்ணி ரெசிபிஸ் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணணும், வீடியோவாக போடணும். இது 4 பேருக்கு போய் சேரணும். இதனால் 4 பேர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சால் அதுதான் எனக்கு ஃபுல் ஹாப்பினஸ்ஸே தவிர இதில் வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும் இல்லை வந்து இதில் கோடியாக பணம் சம்பாதிக்கணுமோன்றது எனக்கு எண்ணமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோஸை என்னோடய சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமாக நீங்கள் கொடுக்க தான் நான் என்னை ரெக்டிஃபை பண்ணி மாற்றிக்க எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிக்க வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி பண்ணுறது, மேலும் எப்படி பெட்டர் பண்ணுறது, இன்னும் எப்படி பெட்டர் பண்ணுறதுன்றது தோணும். ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமாக இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் டெய்லியும் பார்க்க சொல்லுங்கள். பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி டிஷ்ஷஸ்லாம் பண்ணணும், எப்படி வந்து காரமே போடாமல் அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து சாப்பிட முடியும். இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அவங்களும் மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி சாம்பார், ரசம், குழம்பு, அப்புறம் கிரேவி, அப்புறமா வந்து கூட்டு, அப்புறமா வந்து பொரியல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து காரம் மசாலாலாம் போடாமல் எண்ணெய் கம்மியாக எப்படி வந்து சேஃபாக சாப்பிட முடியும் அப்படின்றது இதை பார்த்து அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. இது வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே பண்ணலை. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். அல்சர் பேஷண்ட் அவங்க செல்ஃப் குக்கிங்கை கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாராவது சமைச்சு கொடுக்குறனா இதை பார்த்து கூட சமைச்சு கொடுக்கலாம். இது ரொம்ப வந்து ஹார்டாக ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராக எந்த டிஷ்ஷுமே இருக்காது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து காரம் ஒத்துக்காது. அதனால் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாரை வந்து சாதத்துக்கோ, சப்பாத்திக்கோ, இட்லிக்கோ, இல்லைன்னா தோசைக்கோ, எதுக்கு வேணால் பூரிக்கோ எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். மீன்வேல் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் இதை சாப்பிட்டும் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டயட் ரெசிபீஸை வந்து யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதனால் அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டாங்கன்னா
அவங்களுக்கு வர மன திருப்தி வந்து எல்லை இல்லாததாக இருக்கும். அவங்க ஏன்னா ரொம்ப வந்து ப்ளெயினாக சாப்பிட்டு ரொம்ப வாழ்க்கைக்கு ஏற்கனவே வயிறு ப்ராப்ளம் இருக்குன்றதுல அவங்களுக்கு மனசு கஷ்டம்னா எதுவுமே மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியலையன்றது அது இன்னொரு பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். மென்டல் ப்ரெஷராகவும் மனசுக்கும் ரொம்ப ப்ரெஷராகவும் இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் இதை பார்த்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அவங்களோட வயிறு பிரச்சனை, வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளமும் அவங்க மனசை விட்டு நீங்கிடும். நம்மளும் மற்றவங்கள மாதிரி சாப்பிட்ணுன்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அவங்களுக்கும் வந்து லைஃப்பில் ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு நார்மல் லைஃப் தான் நம்ம லீட் பண்ணுறோன்ற மாதிரி கான்ஃபிடென்ஸ் நிறைய வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோஸை வந்து தவறாமல் டெய்லி போடுறேன், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும். மீன்வைல் என்னோடய சேனலை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வியூ நிறைய போச்சுன்னா தான் என்னாலையும் தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து இதுக்குண்டான எஃபர்ட் நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாவது எனக்கு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இன் த சென்ஸ் 4 பேர் பார்த்தா அதுதான் எனக்கு பெனிஃபிட். 4 பேர் பார்க்குறாங்க, சரி நம்ம பண்ணணும், மறுபடியும் பண்ணணும், வேறு எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் யோசனை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறதுன மூலியமாக தான் வந்து எனக்கு வந்து வியூஸ் போகிறதன் மூலியமாக தான் எனக்கு வந்து எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்மளோட சேனல் 4 பேர் பார்க்குறாங்க, சரி அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக போடணும் விடாமல் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனும், ஒரு கான்ஃபிடென்ஸும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த காசு பணம் எல்லாத்த விட நமக்கு மோட்டிவேஷன், கான்ஃபிடென்ஸ், அப்புறம் ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பிரச்சனை, ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மோட்டிவேஷன், அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அப்புறம் அவங்கள நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே இருக்கணும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அந்த உடம்பு பிரச்சனையிலேருந்து வெளியிலையும் வர முடியும். இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணுறோம். மீன்வைல் நான் இப்போது சொன்னது எல்லாமே வந்து உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கும் கூட இந்த வீடியோஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கேஸ்ட்ரோ டாக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இதை பார்த்துட்டு அவங்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை காரமே இல்லாமல் அவங்க வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டை வந்து காரமே இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா டாக்டருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், பேஷண்ட்டுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதனால் இந்த சேனலை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கேட்குறது வந்து எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். ஸோ எனக்கு இதில் நிறைய சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான் வியூவர்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.